சூப்பர் டீலக்ஸ் படத்துல ஒளிஞ்சிருக்க ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் அப்படியே கஷ்டப்பட்டு தேடி போனா கடைசியில ஒரு 20 விஷயம் கண்டுபிடிச்சாங்க. படம் பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க வாயை புழக்கிற மாதிரி நிறைய விஷயம் கட்டாயமா இருக்கு. விஜய் சேதுபதி அவரோட பையனை தொலைச்சிட்டு அந்த பீடாக்கடை ஏரியால வந்து அப்படியே சுத்திட்டு இருப்பாரு தேடிக்கிட்டு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்குள்ளார போவாரு. அந்த கடைக்குள்ளார பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சமந்தாவோட செத்து போன எக்ஸ் லவர் வந்து உயிரோட உட்கார்ந்துருப்பாரு. இத வந்து நீங்க ஆல்ரெடி நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் அ ஜீனியஸ். நம்ம காஜும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேட்டு வீட்டுல வந்து 2வது வாட்டி திருடலான்னு போகும்போது பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு டிவியோ இல்ல ரேடியோலயோ வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அந்த நியூஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து மிஷ்கினுக்கு கிடைச்ச அந்த டைமண்ட்ஸ் இருக்க சிலையை பத்தின நியூஸ் தான் அது. தளபதியா இருந்த ஆல்பர்ட் அப்படிங்கிறவர் வந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டைமண்டை திருடிட்டு கப்பல் வழியா இந்திய பெருங்கடல் வழியா போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து கடல்ல வந்த புயல் காரணமா அவரோட கப்பல் வந்து தாக்கப்பட்டு கப்பல் வைரம் எல்லாமே வந்து காணாம போயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் வந்து கப்பலையும் வைரத்தையும் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் ஓடிட்டு இருக்கும் பின்னாடி வாய்ஸ் ஓவர்ல. இதை வந்து நம்ம தியேட்டர்ல நிறைய பேர் நோட் பண்ணிருக்க மாட்டோம், வாய்ப்பு இல்ல. ஆனா இதையுமே வந்து அவ்வளவு டீடைலிங்கா வச்சிருக்காங்க பாருங்க மேக்கர்ஸ். சேட்டு வீட்டுல அந்த ஏலியன் பொண்ணு வர சீன்ல வந்து கீழே பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கருப்பு கலர் பிளாஸ்டிக் கவர் பேக்ஸ் எல்லாம் இருக்கும். அது என்ன ரீசன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அந்த ஏலியன் பொண்ணு வந்து ஒரு மனுஷனை வந்து அப்படியே 2 ஆக்கும் போது அந்த கவர்ஸுமே வந்து கீழே இருக்க கவர்ஸுமே வந்து 2ஆ ரெப்ளிகேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். அப்படி பாத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் அங்க வந்து கீழே ஒரே ஒரு கருப்பு கலர் பிளாஸ்டிக் கவர் தான் இருந்திருக்கும். இவ ஒவ்வொரு டைம் மனுஷனை 2 ஆக்கும் போது அதுவும் 2 ரெப்ளிகேட் ஆகி இன்னைக்கு இவ்வளவு கவர் இருக்குங்கிற மாதிரி கான்செப்ட். இது வந்து ஆக்சுவலா பிரஸ்டீஜ் அப்படிங்கிற மூவில இருந்து அந்த கான்செப்டை இன்ஸ்பயர் பண்ணி இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட நண்பர்கள் சொன்னாங்க. பிரஸ்டீஜ் படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஃபகத் ஃபாசிலும் சமந்தாவும் வந்து அந்த டெட் பாடியை வந்து மெத்தைக்குள்ளார வச்சு அப்படி மேல இருந்து தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டுட்டு வீட்டுல இருந்து வெளியில கிளம்புற சீன்ல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து G5 மொபைல் ரிங்டோன் வந்து ஓடிட்டு இருக்கும். அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து வெளியில கிளம்பி லிப்ட்ல கீழே போற வரைக்குமே அந்த G5 ரிங்டோன் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்துகிட்டே இருக்கும் வாய்ஸ் ஓவர். அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த G5 மொபைல் ரிங்டோனோட சொந்தக்காரர் வந்து யாருன்னா நம்ம அற்புதம் மிஷ்கினோட அசிஸ்டன்ட் ராமசாமி. அப்போ கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா அவங்களும் வந்து இவங்க இருக்க அதே லொக்காலிட்டியில தான் இருக்காங்களா. இன்னும் கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா ஒருவேளை சேம் டைம்லயே தான் வந்து அற்புதமோட பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் சொல்லி நியூஸ் வந்திருக்கா போன் கால்ல. அப்படியே மண்டையை பிச்சுக்குது போல இருக்குல்ல. பையனை தொலைச்சிட்டு விஜய் சேதுபதி வந்து அந்த பீடாக்கடை ஏரியால அப்படியே சுத்திட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு செவுத்துல வந்து சிங்கப்பெருமாள் அப்படிங்கிறவருக்கு வந்து தண்ணீர் அஞ்சலி போஸ்டர்னு ஒட்டி இருக்கும். அந்த சிங்கப்பெருமாள் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் தியாகராஜன் குமார் ராஜா இதுக்கு முன்னாடி எடுத்த ஆரண்யகாண்டம் படத்துல வர வில்லன் கேரக்டர் நேம் தான் அது. அந்த வில்லன் கேரக்டர் வந்து யார் பண்ணிருப்பாங்கன்னா ஜாக்கி ஷ்ராஃப் சார். அப்புறம் அதே வால் போஸ்டுக்கு பக்கத்துல இருக்க செவுத்துல வந்துட்டு வாழ்வின் ரகசியம் படத்தோட வால் போஸ்ட் வந்து இருக்கும். வாழ்வின் ரகசியம் படம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல காஜும் ஃப்ரெண்ட்ஸும் போய் தியேட்டர் போய் பாக்குற படம் தான் அது. அந்த வாழ்வின் ரகசியம் படத்தோட வால் போஸ்ட் கூட இந்த படத்துல வந்து ஆல்ரெடி ஒரு 1-2 டைம் காட்டியிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து இந்த படத்தோட டீடைலிங்க வந்து அப்படி தூக்கி நிறுத்துச்சுன்னு சொல்லி தாராளமா சொல்லலாம். காஜும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து டிவி கடையில போய் டிவி ரேட் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்க பின்னாடி ஒரு டிவில வந்து கில்மா சாங் ஓடிட்டு இருக்கும். நம்ம காஜ் வந்து வழக்கம் போல நின்று அந்த பாட்டை வந்து அப்படியே ரசிச்சு பாத்துட்டு இருப்பாரு. அந்த டிவிக்கு கீழே இருக்க இன்னொரு டிவில வந்து ஏலியன் வீடியோ வந்து ஒன்னு ஓடிட்டு இருக்கும். அப்பவே வந்து ஏலியனுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வச்சுட்டாரு படத்துல. கிளைமேக்ஸ்ல வந்து ஏலியன் கான்செப்ட் உள்ளார வரப்போகுது இல்லையா, அதுக்காக. கடைசியா விஜய் சேதுபதி வந்து பையன் ராசுகுட்டி வந்து இனிமே கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு ஒரு விரக்தியோட வீட்டுக்கு வந்து திரும்பி வருவாரு, எப்படி சொல்றதுன்னு. அப்போ அவர் உள்ளார வரும்போது பாத்துக்கிட்டீங்கன்னா சைட்ல இருக்க ஒரு போட்டோ ஃப்ரேமை வந்து காட்டுவாங்க படத்துல. அது இந்த போட்டோ ஃப்ரேம்ல என்ன இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுக்கு மாலை போடுற மாதிரி இருக்கும். இதுல இருந்து என்ன மீன் பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா விஜய் சேதுபதி அவங்க ஒய்ஃப் 2 பேருமே இப்ப பொண்ணு தான். இந்த 2 பொண்ணுங்களும் வந்து இனிமே சேர்ந்து ஒன்னா வாழ போறாங்க. விஜய் சேதுபதி வந்து இனிமே இவங்களை விட்டுட்டு போக மாட்டாரு, கிளம்ப மாட்டாரு பாம்பேக்கு அப்படிங்கறத வந்து மீன் பண்றாங்க. கிளைமேக்ஸ்ல ரம்யா கிருஷ்ணன் வந்து ஹாஸ்பிட்டல் ஜன்னல் வழியா அப்படி ரோட்ல போற ஃபகத் ஃபாசில வந்து அப்படி பாப்பாங்க. ஒரு மாதிரி நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த சீனை பார்த்துட்டு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. என்னடான்னு அப்படியே கொஞ்சம் மூளையை கசக்கி பார்த்தா ரம்யா கிருஷ்ணன் வந்து முதல்ல அந்த ஏ பிலிம் நடிச்சிருப்பாங்க இல்லையா, இந்த பசங்க டிவில பாப்பாங்க இல்லையா, அந்த படத்துல வந்து ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன்ல வந்து ஒருத்தன் வந்து எவனோ ஒருத்தன் ஃபேஸ் கரெக்டா ரிவீல் பண்ண மாட்டாங்க. அவன் வந்து அப்படி ஸ்டெப்ஸ்ல நடந்து போற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த நபர் வந்து ஃபகத் ஃபாசிலா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபகத் ஃபாசிலே வந்து ஆக்டிங் சான்ஸ் தேடி சுத்திட்டு இருக்கவர் தான். கூத்துப்பட்டையில போய் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு முறைப்படி. ஒருவேளை அந்த பினான்சியல் சிச்சுவேஷன் பிரச்சனையால வந்து போய் இந்த மாதிரி படத்துல கூட நடிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய அசம்ஷன் தோணுதுங்க. இது வந்து ஆனா டவுட் தான். இந்த கதை வந்து 1 டேல ஆரம்பிச்சு அந்த சேம் டேலயே மொத்தமா முடியுது. ஸ்கிரிப்ட் வந்து ஒரே ஒரு நாள் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆன்லைன்ல சொல்லிட்டு இருக்காங்க, பெரிய கிரிட்டிக்ஸ் முதற்கொண்டு. ஆனா வந்து கட்டாயமா வந்து இந்த படம் மினிமம் 2 டேஸ். அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து மிஷ்கின் வந்து அவரோட அசிஸ்டன்ட் ராமசாமி கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி நேத்து என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா ராமசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்போ வந்து அந்த முன்னாடி நாள் சப்வேல
விஜய் சேதுபதியை மீட் பண்ண சீனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. அது வந்து வெறும் டிஸ்கிரிப்டிவா இல்ல, அது முன்னாடி நாள் நிஜமாலுமே ஒரு சீனாவே நடந்திருக்கு அப்படிங்கும் போது, அது பிஃபோர் டே, இது வந்து இன்னைக்கு அப்படிங்கும் போது மினிமம் 2 days மினிமம் அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு தெளிவா தெரியுதுங்க. போன்ல வந்து பையனுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவர்ல வந்து ஒரு லேடி பேசுவாங்க மிஷ்கின் சார் கிட்ட. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வர சீன்ல தான் வந்து அந்த பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட்டே நடக்கும். அப்பதான் வந்து ரம்யா கிருஷ்ணன் கூட இருக்க லேடி வந்து மிஷ்கினுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உன் பையனுக்கு ஆக்சிடென்ட் தனசேகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீங்க பாத்துட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவே வந்து முன்னாடி பின்னாடி மாத்தி போட்டிருக்காரு. இந்த பிலிம் மேக்கிங் ஆஸ்பைரன்ஸ், பிலிம் மேக்கிங் தான் என்னோட பேஷன் சுத்திட்டு இருக்க பசங்களா, தயவு செஞ்சு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கடா. நம்ம காஜும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து மொட்டை மாடியில இருந்து பழைய உடஞ்சு போன டிவி வந்து அப்படி தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வர சீன்ல தான் வந்து அந்த டிவி வந்து போலீஸ் பக்ஸ் தலையில வந்து விழுவும், அவர் வந்து செத்துருவாரு. அந்த டிவி தான் இந்த டிவி அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவனுங்க அந்த பசங்க வந்து மேல இருந்து டிவியை தூக்கி போடும்போது மேல ஏரோப்ளைன் ஓடுற சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும். அதுக்கப்புறம் இங்க பக்ஸோட தலையில வந்து டிவி விழும்போது அந்த ஓட்ட வழியா கேமராமேன் 2 பேருமே வந்து அழகா காட்டியிருப்பாங்க அந்த ஓட்ட வழியா ஏரோப்ளைன் போறத. இதுலயே வந்து நமக்கு வந்து மேட்ச் பண்ண முடியும் அழகா. அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அந்த பையனை தேடி பீடா கடையில அந்த ஏரியால சுத்திட்டு இருக்கும் போது அங்கேயுமே வந்து மேல ஏரோப்ளைனை காட்டியிருப்பாங்க. அது எந்த டைம் லைனு அப்படிங்கறத யோசிச்சு எப்படி மேட்ச் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சுக்கோங்க. உங்க மூளையும் கொஞ்சம் கசக்குங்களேன். விஜய் சேதுபதி வந்து போலீஸ் பக்ஸுக்கு வந்து நெத்தில அடிச்சு சாப விடுவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த போலீஸ் பக்ஸ் வந்து செத்து போயிடுவாரு. இது வந்து ஒரு சின்ன அழகான கனெக்டிவிட்டி. விஜய் சேதுபதி வந்து அத்தனை வருஷம் கழிச்சு வந்து வீட்டுக்கு திரும்பி வருவாரு. எல்லாருக்குமே வந்து அவரை பார்த்த உடனே வந்து பயங்கரமா ஷாக் ஆயிரும் ஆப்வியஸ்லி. அப்புறம் வந்து அந்த கணவனும் மனைவியும் வந்து பேசிக்கவே மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த கணவனும் மனைவியும் தனிமையில சந்திக்கக்கூடிய காட்சி வந்து வரும். அப்பயும் பேசிக்க மாட்டாங்க. அப்போ வந்து பேக்ரவுண்ட்ல வந்து மாசி மாசம் ஆளான பொண்ணு பாட்டு வந்து ஓடும். அது வந்து ஒரு செக்ஸி சாங்கிறதுக்காக அந்த இடத்துல வைக்கலங்க. அதுல வந்து ஒரு லிரிக் வரும். என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாம உனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அந்த பிரிவுல வாடும் அந்த மனைவியின் வழிகளை வந்து அந்த வரிகள் மூலியமா உணர்த்துறாங்க. அதுக்காக தான் அந்த பாட்டு வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்து சமந்தா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு டிவி காட்டுவாங்க. அதுல தான் வந்து சூப்பர் டிலக்ஸ்ங்கிற டைட்டில் கார்டே ஓடும். கிளைமேக்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏலியன் பொண்ணு வந்து காஜி கிட்ட பேசும்போது அந்த மொட்டைமாடி சீன்ல பக்கத்துல வந்து சூப்பர் டிலக்ஸ்ங்கிற மாதிரி பெரிய கட் அவுட் ஒண்ணு இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட இந்த காஜும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து வாழ்வின் ரகசியம் பாக்குறதுக்காக தியேட்டருக்கு போவாங்க. அங்க ஸ்கிரீன் என்டர் ஆக போகும்போது அந்த டோர் ஸ்டெப்புக்கு ரைட் சைட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் சொல்லி ஒரு விளம்பரம் மாதிரி வச்சு அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும். என்னடா டிவியில டைட்டில் கார்டும் அதான் ஓடிட்டு இருக்குது, கட் அவுட் மாதிரி இருக்குது, தியேட்டர் சைடு விளம்பரம், என்னடா ஐஸ்கிரீம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சூப்பர் டிலக்ஸ்னே இருக்குதுன்னு யோசிச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா மேட்டர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஏலியன் பொண்ணு வந்து ஒரு இடத்துல சொல்லும், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒண்ணுதான், நம்ம தான் வந்து அது வேற இது வேற நம்மளாம் வேற நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க வந்து இருக்கிற எல்லாமே வந்து ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதுதாங்க கான்செப்ட். அதை தான் வந்து இப்படி எல்லாம் காட்டியிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்ல வந்து மிஷ்கினோட அசிஸ்டன்ட் ராமசாமிங்கிறவர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாரு, எனக்கு வந்து கால் உடஞ்சு போயிருந்துச்சு, வாய் பேச முடியாம இருந்துச்சு, அற்புதம் தான் வந்து என்ன சரி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. வேற ஒரு சீன்ல கவுன்சிலர் வந்து இந்த ராமசாமி கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி போன டைம் வந்து காலை மட்டும் தான் உடச்சு விட்டாங்க, இந்த டைம் போலீஸ் கிட்ட சொல்லி கால் நரம்பியா வந்து பிடிங்கி விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்போ அவர் வந்து கால் உடஞ்சதுன்னு சொன்னது வந்து உண்மைதான், பொய் இல்ல அப்படிங்கறத அழகா இந்த கனெக்டர் மூலியமா வந்து கச்சிதமா வந்து காட்டியிருக்காரு. இன்டர்வல் சீக்வன்ஸ்ல வந்து அந்த வில்ல வீட்டுல வந்து ஒருத்தனை வந்து தலைகீழா கட்டி தொங்க போட்டிருப்பாங்க. அவன் பிரிண்டட் லெட்டர்ஸ் இருக்கும் அவனோட டிஷர்ட்ல, அது தலைகீழா இருக்கும்போது தான் வந்து கரெக்டான மெத்தட்ல வந்து தெரியும் அந்த லெட்டர்ஸ். அது லெட்டர்ஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு புள்ளி, அப்புறம் தமிழ்ல ப இக்குன்னு இருக்கும், பக்கத்துல 1/2ங்கிற மாதிரி வந்து பிளர் அடிச்சிருக்கும் லைட்டா. இது வந்து அந்த புள்ளி ப இக்கு வந்து இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா FUCKங்கிற மாதிரி வரும். 1/2 வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆஃப்னு வரும். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா என்ன வரும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நல்ல குசும்புக்காரருங்க இந்த டைரக்டர். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு துடிக்கிற பூச்சிய வந்து அப்படி பக்ஸ் வந்து வாடா வாடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சு இப்படி எடுப்பாரு பேப்பர்ல பிடிச்சு. அந்த ஷார்ட் கண்டினியூஷன்ல வந்து விஜய் சேதுபதி வந்து 2வது டைம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருப்பாரு, இந்த மாதிரி பையனை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வருவாரு. அது வந்து அந்த விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து அந்த துடிக்கிற பூச்சாவும் பக்ஸ் வந்து அவர் எப்படியாவது பிடிச்சு போட்டுருணுங்கிற மாதிரி கேரக்டராகவும் வந்து இது வந்து ஒரு மெட்டஃபர் வச்சு அழகா காட்டியிருக்காரு டைரக்டர். இத்தனை வருஷமா வந்து வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் கூட போடாம இருந்த விஜய் சேதுபதி வந்து திடீர்னு வந்து வீட்டுக்கு கிளம்பி வராரு அப்படிங்கறது வந்து ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமாவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா எனக்கு பர்சனலா. ஆனா வந்து கடைசியில கிளைமாக்ஸ் கிட்ட பாத்துட்டீங்கன்னா அந்த சப்வே சீன்ல வந்து மிஷ்கின் கிட்ட வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் வந்து பாம்பேல இருக்கும்போது ஒரு பாவம் பண்ணிட்டேன் சாமி, அதனாலதான் வந்து வீட்டு ஞாபகம் வந்துச்சு, அதனால இவங்கள பாக்கணும்னு தோணுச்சு, திடீர்னு கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் வந்து எனக்கு வந்து அந்த குழப்பெல்லாம் போய் ஓ இந்த ரீசன், இதனாலதான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு பாக்கணும்னு தோணி வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்காவான ரீசன். அது வந்து சாட்டிஸ்ஃபை. விஜய் சேதுபதி வந்து தொலைஞ்சு போன பையனை தேடிட்டு அந்த பீடா கடை ஏரியால வந்து அப்படி சுத்திட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து சவுத்துல வந்து மேஜிக் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும்.
அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து சப்வேல வந்து மிஷ்கினை மீட் பண்ணுவாரு விஜய் சேதுபதி. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து அற்புதம் வந்து சுனாமி ஆண்டவர் சிலையை வந்து உடைப்பாரு. அதுக்குள்ளார இருந்து அவருக்கு டைமண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மேஜிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரிசையா நடக்க போகுதுங்கிறது தான் வந்து முன்னாடியே அந்த மேஜிக் ஈவெண்ட்ஸ்ங்கிறத எழுதி வச்சு நம்மளுக்கு சிம்பாலிக்கா காட்டியிருக்காரா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியலங்க. ஆனா நம்ம நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மேஜிக்கல் ஈவெண்ட்ஸ்ங்கிற அந்த போஸ்டர் மாதிரி விஷயம் வந்து இன்னும் 2-3 சீன்ல கூட வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அது நோட் பண்ணல. படத்துல கலர் பேட்டர்ன்ஸ் வந்து அப்படி யூனிக்கா கொஞ்சம் மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. இந்த ஃபகத் ஃபாசில் கேரக்டருக்கு வந்து கிரீன் கலர் மெயின்டைன் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த குட்டி பையன் ராசுகுட்டிக்கும் இந்த மிஷ்கின் கேரக்டருக்கும் வந்து ப்ளூ கலர் வந்து நிறைய மெயின்டைன் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அப்புறம் அந்த காஜி அந்த பசங்க இவங்க கேரக்டர்ஸ்க்கு வந்து ரெட் கலர் மெயின்டைன் ஆன மாதிரி இருந்துச்சு. கலரிங் இந்த கேரக்டரைசேஷன் வச்சு கலரிங் மெயின்டைன் பண்றதுங்கிறது வந்து நமக்கு ஆப்வியஸ்லி இதெல்லாம் யோசிக்கும் போதே வந்து ஆயுத எழுத்து படமும் புதுப்பேட்டை படமும் வந்து தாராளமா நம்ம மைண்டுக்கு கண்டிப்பா வரும். அந்த டீடைலிங் அந்த கலரிங்கிறது வந்து கட்டாயமா நமக்கு தோணும். அதே மாதிரி இதுக்குள்ளாரையும் கேரக்டரைசேஷன் கலரிங்லாம் வச்சு விளையாடிருக்காரு போருங்க. பின்னாடி இதை பத்தி இன்னும் நல்லா டீடைலா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். எது எப்படியோங்க இந்த ஹிடன் டீடைல்ஸ் டீடைலிங் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. அந்த அற்புதம் கடவுளோட வலது கரமே நீதான் அற்புதம். அந்த வாய்ஸ் ஓவருங்க, அந்த டப்பிங், அந்த மனுஷன் அந்த வாய்ஸ் ஓவரு, அப்புறம் அந்த டைலாக், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த தேங்காய் பிஸ்கெட் வந்து அப்படி டீல முக்கி சாப்பிடுற அந்த ஜெஷர், இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குங்க படத்துல. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாதுங்க. இந்த படமே வந்து சூப்பர் டிலக்ஸ் படமே வந்து ஒரு அன்ஃபர்கட்டபிள் மெமரின்னு சொல்லி தாராளமா சொல்லாங்க. நான் நிறைய இடத்துல நமக்கு வந்து அந்த இம்பாக்ட் இருந்துட்டே தான் இருக்கும். மறக்கவே முடியாதுங்க இந்த படத்தை நம்மளால. இந்த வீடியோ லிங்க் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி இந்த படத்துல வந்து இவ்வளவு விஷயம் ஒளிஞ்சிருக்கு மச்சி, நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது இதெல்லாம் நோட் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து திருப்பி ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா தியேட்டர்ல போய் பாருங்க, பைரசி அவாய்ட் பண்ணிருங்க. அப்புறம் நான் நோட் பண்ணாம விட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும், என் அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். அது நீங்க எல்லாருமே வந்து தனித்தனியா நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹிடன் டீடைல்ஸ், மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நன்றி, உங்கள் காந்தி.